Hello students, நான் உங்கள் திருவாசகம். So now we are chapter 1, 11th max set relation functions, exercise 1.3, question number 7. Find the largest possible domain, real valued function f of x, root of 4 minus x square divided by root of x square minus 9. So இதில் இருந்து மீப்பெரும் சார்பகத்தை கண்டுபிடிக்கணும். So root அப்படின்னு வந்தாவே என்ன உள்ள நெகட்டிவ் வேல்யூ வரக்கூடாது. கன்ஃபார்மாக நெகட்டிவ் வேல்யூ வந்தால் கட்டாயமாக வேல்யூ இமேஜினரியாக மாறிடும். ஸோ அந்த கான்செப்டை நம்ம எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. ஸோ அது ப்ரீவியஸ் சம்மில் சொல்யூஷன் டினாமினேட்டர் வந்தால் 0 வரக்கூடாது. நம்ம 0ன்ற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதே ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வேல்யூ நாட் பாசிபிள். ஸோ நோ நெகட்டிவ் வேல்யூ. ஓகேவா? அந்த கான்செப்டை எப்பவுமே மாற்றக்கூடாது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ரூட் ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் 9. இப்போ நெகட்டிவ் வேல்யூ பாசிபிள் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 by 1 நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ இதுலேருந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. அப்போ ரூட் எடுக்கும்போது எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ அதே போல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 ஈக்குவல் டு 6. இதுலேருந்து எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6. ஸோ ஆக்சுவலி 0 x square equal to 9, then x equal to plus or minus 3. So square root வரும்போது ரெண்டு வேல்யூ நம்ம எடுத்து இப்போ இன்டர்வலில் எழுதுகிறோம். அதில் நெகட்டிவ் வேல்யூ மட்டும் வரக்கூடாது, பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும், நெகட்டிவ் வேல்யூ யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதை இன்டர்வல் நம்பர் லைனில் ட்ராப் பண்ணால் இது எப்படி எழுதலாம்? இது மைனஸ் இன்ஃபினிட்டி, இது ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ வேல்யூ என்னென்ன இருக்குது? -3லேருந்து இருக்குது, -3 இருக்குது, -2 இருக்குது, அதேபோல் 2 இருக்குது, 3. ஸோ அப்போ இன்டர்வல் எப்படி எழுதணும்னா இன்ஃபினிட்டிலேருந்து 3 -3 to 2 2 to 2 2 to 3 3 to ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இதான் வந்து கண்டிஷன். இந்த இன்டர்வல் ஃபஸ்ட்டு இந்த இன்டர்வல் எழுதலாம். ஸோ இன்டர்வல் ஃபஸ்ட் ஃபங்க்ஷனாக இருக்குது 4 minus x ஸ்கொயர், அதே போல் x ஸ்கொயர் minus 9. ஸோ ஃபஸ்ட் இன்டர்வல் என்ன எழுதணும்? -infinity, -3. செகண்ட் வந்து -3, -2. தேர்ட் வந்து -2, -2. அடுத்து நெக்ஸ்ட் வந்து 2, 3 எழுதணும். லாஸ்ட் வந்து 3, இன்ஃபினிட்டி, 3, ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு எழுதணும். சரிங்களா? ஸோ இதில் என்ன பண்ணுறது? பிட்வீன் வேல்யூ இதில் அப்ளை பண்ணணும். அப்போ -3னா அதுக்கு அடுத்த நம்பர் என்ன? -3, அடுத்து -4 வரும். ஓகே, அப்போ நெகட்டிவ் வேல்யூ அப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 4 ஸ்கொயர். அப்போ நெகட்டிவ் வேல்யூ தான் பெரிய நம்பர். இப்போ என்ன வரும்? இது நெகட்டிவ் சைன் வரும். ஸோ இது அதே போல் சிங்கிள் அதே வேல்யூ அப்ளை பண்ணும்போது இது பாசிட்டிவ், பிகாஸ் நெகட்டிவ் வேல்யூங்க. இதுதான் ஸ்கொயர் வேல்யூ வந்து இந்த ஸ்கொயர் இருக்கா, இது பெரிய வேல்யூ மாறும். எக்ஸுக்கு தானே அப்ளை பண்ண போகிறோம், எக்ஸுக்கு அப்ளை பண்ணால் வேல்யூ பெரிய வேல்யூ கிடைக்கும். அதே போல் இந்த ரெண்டு நம்பருக்கு பிட்வீன் இல்லை வேல்யூ இங்கே அப்ளை பண்ணுறோம். இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கிற இடத்துல அப்ளை பண்ணது இது நெகட்டிவ் ஆகும். ஸோ இது நெகட்டிவ் வேல்யூ கிடைக்கும், இங்கே நெகட்டிவ். அப்போ இது வந்து பாசிட்டிவ் ஆகும். சப்போ இதுவும் இங்கே வந்து நெகட்டிவ். ஸோ இதில் வந்து நெகட்டிவ் வேல்யூ, இதில் நெகட்டிவ், இங்கே நெகட்டிவ், இங்கே பாசிட்டிவ். ஸோ இதில் வந்து சிம்பிள் தான். ரெண்டு நம்பருக்கும் பிட்வீனில் இருக்க நம்பர். இப்போ -3 இது -2, பிட்வீனில் 2.5 அப்ளை பண்ணணும், 2, 3. அதே போல் இங்கேயும் 2.5 பாசிட்டிவ் அப்ளை பண்ணுறோம். இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த எக்ஸுக்கிற இடத்துல அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். அப்போ இது எது நெகட்டிவ் வேல்யூ கிடச்சிட்டு பாருங்கள். ஸோ மைனஸ் இங்கே எதுவுமே பாசிட்டிவ் இருக்கா பாருங்கள் ரெண்டில். இது ஒன்று நெகட்டிவ், ஒன்று மைனஸ், இது மைனஸ் இருக்குது, இதுவும். ஸோ அப்போ எதுவுமே நமக்கு என்ன இல்லை கட்டாயமா, இதில் எதுவுமே நமக்கு பாசிட்டிவ் வேல்யூவே வரல, எல்லாமே நெகட்டிவ். இப்போ நெகட்டிவ் வேல்யூ வருது அப்படின்னா நமக்கு டொமைனே வராது. அப்போது இதில் என்ன இல்லை, நமக்கு நோ டொமைன். ஸோ பாசிட்டிவ் வந்தால் மட்டும்தான் நமக்கு டொமைன் கிடைக்கும். நெகட்டிவ் வேல்யூ வந்தால் டொமைன் இருக்காது. ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ ரூட்டுக்குள்ளே பாசிபிள் இல்லை. ஒரு நெகட்டிவ் வேல்யூ கிடைச்சதுனால இங்கே நோ டொமைன் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ.